கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் தங்கிலீஷ், மீண்டும் இங்கிலீஷ் என்று அரங்கத்தை நிறைந்திருக்கின்ற என் அன்பு தோழிகளே, தோழர்களே, படம் போடுறது கற்றுக்கொண்டு பயாலஜி படிக்காம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கை கல்வியில ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் நெகட்டிவ் கிரேடிங் உட்கார்ந்துட்டு இருக்க என்னுடைய எதிரொலி நடிக்கிறேன். சோதனை சோழரை கடுநாயகமாக இருக்கும் இந்த அரங்குக்கு வந்தது. ஊரான பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். இது நாம சொன்னது. பெற்றாதான் பிள்ளையான்னு நாம கேட்கணும். ஆனா இத பிராக்டிக்கலா யதார்த்தமா வாழ்க்கை காட்டிட்டு இருக்க மாறிட்டு அந்த ஸ்டெப் பேரண்ட்ஸுக்கும் அந்த ஸ்டெப் சில்ட்ரனுக்கும் இந்த அரங்க பழக்கம் சொல்லணும். ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற தேசம் இது. இன்னைக்கு உலகம் முழுக்க மரபுசாரா முறைகள்ல குழந்தைகளை உருவாக்கிட்டு வர்றாங்க. டெஸ்டிவ் பேபிஸ், சரகேட் மதர், அடாப்ஷன். இங்க தொப்புளுக்கு என்னையா வேலை இருக்கு? யார் தொப்புள்? இந்த மண்ணை பற்றி மிக அழகாக பேசினீர்கள். இந்த மண்ணில ரெண்டு விஷயத்தை ஆபாசமா கருதுறாங்க. ஒண்ணு தொப்புளை காட்டுறது, இன்னொரு தோளை காட்டுறது. ஆனா கல்வி உலகுக்கு போதித்த ஒரு நாடு, கற்புக்காக காவியங்களையும் காப்பியங்களையும் படைத்த ஒரு நாடு. அப்பாவும் இந்த ரெண்டையும் பெண்கள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போதாக்கரைக்கு தொப்புள்ள கம்பர வேலை விடுறாங்க. அதை ஒரு முறை நினைத்து பார்க்க வேண்டியதாக இப்ப என்ன விஷயத்துக்கு ஒரு தொப்புள்ளே நல்ல நினைவு விஷயத்தை இந்த மரபுசார் முறையில கொடுத்துருக்கிற அம்மாக்கள் அவங்களோட தாய் மாற்றம் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த தாய் மாற்ற வார்த்தையில இந்த மாற்றி எழுதுவோம். ஏன்னா அதை யாரும் பயன்படுத்துறது டீச்சர், பேசிஃபயர், குட்டிப்பால், அடைக்காத மாணவரை தள்ளி கொண்டு போறாங்க சக்கர நாற்காலியில. 2 மாதங்களுக்கு பிறகு குழந்தை முற்றிலுமாக உறவு எனும் பிணத்திலிருந்து தூட்டிக்கப்பட்டு டே கேர் சென்டரிலும் ஆயிரங்களின் கையிலும் புரண்டு கொண்டிருக்கிறது. ஒரு கவிதை படித்தேன். இன்றாவது தாய்ப்பால் கிடைக்குமா? குழந்தையின் ஏற்றம், தாயின் தூக்கம், ஞாயிற்றுக்கிழமை. இங்கே உறவுகள் இல்ல. இந்த உறவு யார் கேட்கிறது? யார் கேட்கிற உறவு வந்தது? ஒரு வாத்தியார் வந்து பையனை பார்த்து கேட்கிறாரு, உங்க அப்பா கெடா வயசுன்னு. என் வயசு தான் எங்க அப்பாக்கு. திரும்ப வாத்தியார் கேட்கிறாரு, உங்க அப்பா கெடா வயசு. என் வயசு தான் எங்க அப்பாக்கு. ஒரு கோபம் என்னடா சொல்ற நீ? நான் சொல்றது அவர் அப்பா வராரு. என்னுடைய பையன் கேட்கிறான், இந்த மாசம் மாமா எனக்கு பிடிக்கல, இந்த மாமா பிடிக்கல, இந்த மாமா மாசம் எங்க போறது? அவனுக்கு அந்த மாமாங்கிறது அவன் கேட்டு வந்ததா? நான் பெற்று போட்ட காரணத்தினால் அவனுக்கு உறவுகள் வந்தது. நான் கேட்ட காய்கறிகளை படைத்தாதான் என் பிள்ளை எதை கேட்டு பிறந்தானாங்கிறது. உறவுகளை நீங்க சூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் விதிக்கப்பட்டது, இயற்கை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எனவே விதிவசத்தினால ஏதோ ஒரு இயற்கை பிறப்பின் ஏற்பாட்டினால இந்த உறவுகள் நமக்கு வந்தது. இன்னைக்கு வசதி இருந்தால் ஒவ்வொருவரும் அப்பா அம்மாவையோ பிள்ளைகளையும் மனைவியும் மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. சின்ன வீடுகள் அதிகமாக பெறுகிறதுக்கு காரணமே இந்த ரிலாக்ஸேஷன் தேடித்தான். இவங்க பிரசவத்தை
எங்க அவை பிறந்தாலும் அவங்க சென்று பிரசாதத்தை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு கூட கடல் அமைப்பில் இருக்கின்றன. தாய் இன்னும் செலவு பண்ணிட்டாங்க, போக முடியாது, வசதி கொடுங்க, வசதியா வாழ்ந்துட்டீங்க, அங்கேயே அம்மா வரவழைச்சுட்டா வசதியா இருக்கும். நீங்க அமெரிக்கன் சிட்டிசனா பாருங்க, அதான் முக்கியம். நல்லா பயன்படுத்துங்க. இந்தியன் சிட்டிசன் அதனால நீங்க தகவச்சுக்கிறது சரி. அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க புறப்பட்டு வர முடியாத ஒரு சிக் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வரவில்லை, இங்க உள்ள நண்பர்களை வச்சுதான் பிரசவத்தை நடத்தும். அம்மா அழகா சொன்னாங்க, உறவுகள் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 2 வருஷங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சொல்றேன். எக்கனாமிக் கிரைசிஸ், வேலை கிடைக்கல, கல்வி கான்ட்ராக்ட் கிடைக்கல, 9 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கு. ஒருத்தருக்கு வேலை வச்சது, அந்த ஒருத்தர் 9 பேர் வச்சு சாப்பாடு போட்டார். நாங்கள் பட்டினி கிடக்கவில்லை, பசியால் உதவவில்லை. தாயினும் சால கழிந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டதுன்னா சமைச்சு வைப்பேன். வேலை முடிச்சு வந்தா தன் கையால் கருவாரி அந்த தாய்மையை அந்த காட்டினார்கள். ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள், இன்னொருவர் நடந்து போவார். அந்த சமயத்தில் 9 பேர் சாப்பிட முடியாது. மயில் கணக்கில் ரெவரடை கோவிலுக்கு போவார். இன்னொரு பூசாரியாக அம்பாஜி கோவிலில் போய் பணிபுரிந்து அங்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் பிரசாதங்கள் எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் கூட்டாஞ்சல் சாப்பிட்டுருக்கோம். நீங்க நட்பு உதவியது, எங்களுடைய உறவினர்கள் உதவவில்லை. உறவினர்கள் மாறாக எங்களை பழித்தார்கள். புறப்பட்டு வந்து சேர வேண்டியிருக்காரு, அங்கே அவனுக்கு கிடைச்ச சாமர்த்தியமா வேலை, அதனால நீ சாமர்த்தியம் வேலை தேட வேண்டியிருக்காரு என்று பழித்தார்கள். இது நட்பு கொடுத்தது. இந்த 9 பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த அவருடைய கழுத்து சங்கிலி மோசத்தின் வித்து இந்த நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை அனுப்ப சொல்லி 6 மாதங்களை காப்பாற்றுறாங்க. நிகழ்ச்சி உண்மை. இது 5 வருஷம் இருக்கிறார்கள். இது நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக முக்கியமானது இந்த உறவுகள் என்பது நிரந்தரம் கிடையாது. ஒரு பீரியடுக்காக அப்பா அம்மா முக்கியமா இருக்காங்க, ஒரு பீரியடு பிறகு மனைவியிலிருந்து ஆக்கிரமிப்பு, அடுத்தது பிள்ளைகள், அதற்கு பிறகு பிள்ளைகள் போய்விடுகிறார்கள். ஆனால் நட்பு என்பது எந்த காலத்தில் எப்போதுமே நிரந்தரமாக கிடைக்கின்றது. அந்த சூழ்நிலையில எனக்கு எவ்வாறான நட்பை கேட்டுக்கொள்ள வேண்டுமோ அவ்வாறான நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த மாமா வச்சுக்கோடு அம்மா வச்சுக்கோடு யாரும் இல்லை, இந்த 2 வச்சுக்கோடு யாரும் நிர்வாகப்படுத்துறதில்லை. நட்பு என்பது சுதந்திரம் பிடிக்கவில்லை என்றால் ரொம்ப ரொம்ப லவ்லியாக எந்த விதமான பிரச்சனை இல்லாம நாம பேசிக் கொள்ளலாம். தமிழ்ல இந்த உறவுகளுக்கு ஒரு அழகான வார்த்தை உண்டு, கிளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரம், ஒரு தனி மனிதன் என்றால் அதுல எழக்கூடிய கிளைகள் தான் இந்த உறவுகள். மெயின் கிளாஸ் மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர்ஸ், அதுக்கு கிடைக்க வரக்கூடிய இது. இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இந்த அமெரிக்காவில் எல்லா மரங்களும் மொட்டையாக இருக்கின்றன.
என்பது பேட் பீப்புளோடது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு உண்மை. இவ்வாறு நம்ம திரும்ப நம்ம வந்து இந்த உறவுகளை பற்றி விளக்கமா பேசினாலும் கூட வாழ்க்கைக்கு உரமாக, வாழ்க்கைக்கு ஒரு டானிக்காக, ஒரு வைட்டமினாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்தா ஒரு பால சோறு உறவு அது கொண்டு வந்து தின்னும் அப்படின்னா யாராலையும் தின்ன முடியாது. ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ வேணும், அதுக்கு வந்து உண்மையான ஒரு சக்தி கிடைக்கணும், ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சார்பு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. எனவே நீங்க சொன்ன கம்யூனிட்டி, நீங்க சொன்ன தொடர்புகள், நீங்க கன்ஃபியூஸ் பண்றது தொடர்புகள் வேறு, நட்பு என்பது வேறு, உறவுகள் என்பது வேறு. தொடர்புகளாகட்டும் நட்பாகட்டும் உறவை வளர்த்துக் கொண்டால் தீர்வு. காதலியாக இருக்கிறவர்களும் மரியாதை, காதலிக்கு வளர்த்துக் கொண்டால் பிரச்சனை. அதனால்தான் காதல் தோற்பது மிகவும் விரும்பப்படுகிறது. ஏனென்றால் அது உறவை தருவதில்லை, வழியை தருவதில்லை. அந்த வழி கூட ஒரு வித்தியாசத்தை கொடுத்து அவருக்கும் ஒரு விமர்சனத்தை கொடுத்து மனிதனை வாழ்நாள் முழுவதும் அந்த நல்ல நிகழ்வை, நல்ல நேசத்தை, நல்ல தோழமை நினைத்து நினைத்து கடைசி காலம் வரை திரும்பாக வாழ வேண்டும் என்று கூறி நட்பு இருந்தால் மட்டுமே உறவுகள் கூட கைப்பற்றும். எனவே நீண்ட நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். மாலையிலிருந்து சிறப்புடைய மதியம் 11 மணியிலிருந்து இவ்வளவு பொறுமையாக எங்கள் நிகழ்ச்சியை கேட்ட எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. நிறைவாக பேசிய அவை மகள் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி உண்டு. அவங்க பேசல உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்குது, கண்ணீர் வர பேசுறது, நட்புக்காக பேசுவது ரொம்ப கடினம். அவங்க பேசுகிற சில வரிகள், சில பகுதிகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இங்கிருந்து ஆடியோ கிளாரிட்டி இல்லை. அவங்க விலைக்கு பேசுனதால எனக்கு சரியா கேட்கல, நான் இம்பாக்ட் பண்ண முடியல. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். நாங்கள் நேரில் வந்து மாற்றுறதுனால இங்க இருக்கிற மாநில தள்ளி இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ மணி 5:43.